இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறி போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1065வது நாள் நிகழ்விற்கு
உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழுமின் என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நமது சீர்மைமிகு சிறப்புரையாளர்களின் சிந்தனைகள் வாயிலாக சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வலிமை மிக்க வார்த்தையான எழுமின் என்கின்ற வார்த்தை அறியாமையிலிருந்து எழுந்திரு என்கின்ற பொருளை மையப்படுத்தியதாக இந்த வார சிந்தனை களம் அமைந்துள்ளது. அதில் இன்று ஒரு அற்புதமான எழுத்தாளரும் பல்வேறு அறிஞர்கள், மிக பெரும் பணக்காரர்கள், சமூகத்தில் முக்கிய பங்காற்றக்கூடியவர்களின் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல் உள்ளவர்களை, அவர்களது வாழ்வியலை ஆய்வு செய்த நிபுணருமாகிய நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்கின்ற அற்புதமான ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தினை மதிப்புறு முனைவர் விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார். எப்பொழுதும் செழுமையான கருத்துக்களை நிறைய நிறைய தரவுகளோடு எளிமையாக நமக்கு சென்று சேர்ப்பிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் விவேக் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 1065 எழுமின் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த வாரம் ஃபுல்லா ஒரு பயணம். அதை உருவாக்கி தந்த நம்மளுடைய நிறுவனர், நம்மளுடைய சரித்திரம் படைப்பவங்களுடைய நிறுவனர், நம்மளுடைய ஆரோக்கியப்பட்ட சகோதரர்களுக்கும் மற்றும் அமைப்பாளர்களுக்கும் பார்வையாளர் நண்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள், ஜூலை 14ஆம் தேதி. இந்த தினத்துல ஒரு ஒரு புத்தகத்தை பத்தி ஒரு சின்ன திறனாய்வு செய்யலாம் அப்படின்றதான் அதோடது. ஸோ இங்க இப்ப நம்ம பேச போற புக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் அற்புதம் அப்படின்றது. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் என்னன்னா யூ கேன் ஒர்க் யுவர் ஓன் மிராக்கிள் அப்படின்னு சொல்றதான். இதை உலகத்தின் தலை சிறந்த வெற்றி தத்துவ அறிஞர் நெப்போலியன் ஹில் எழுதினார். இப்ப எல்லாத்துட்டும் ஒரு சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கையில இதுவரை அற்புதம் நடந்திருக்கா? யாராவது அட்மிட் பண்ண சொல்ல முடியுமா? என்னது கேட்கல? நடந்திருக்கா? சரி, ஓகே. அதாவது என்னன்னா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அற்புதம்ன்றது வானத்துல இருந்து விழுறதுல அது மனிதன்ட்ட இருந்து பிறக்குது அப்படின்றதான். இந்த வரி வந்து என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு. இந்த புத்தகம் வந்து உங்க வாழ்க்கையை மாத்தும் அப்படின்றத நான் நம்புறேன் நானு. சோ ஒரு கிராமத்துல வந்து ஒரு வயசான மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்ட்ட வந்து எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. தாத்தா எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, நான் தினமும் அற்புதத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் அமைதியா கண்ணாடி எடுத்து காமிச்சாரு. தன்னோட முகத்தை பார்த்தாரு. அப்பதான் சொன்னாரு, இன்னைக்கு காலையில கண் திறந்தேனே, அதான் என்னோட முதல் அற்புதம். நான் சுவாசிக்கிறேன். அது 2வது அற்புதம். நான் இன்னும் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அதான் என்னோட 3வது அற்புதம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நண்பர்களே, பல நேரங்கள்ல அற்புதத்தை தேடி வெளியே தேடிட்டு இருக்கோம். ஆனா அற்புதம்ன்றது வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்குது. சோ இந்த புத்தகத்தை எழுதியது நெப்போலியன் ஹில். இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, இவரை வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் சக்சஸ் பர்சனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு மேல உலகத்தோட மிகப்பெரிய வெற்றியாளர்களை சந்திச்சாரு. 500 தொழிலதிபர்கள், தலைவர்கள், கண்டுபிடிப்பாளர் அவர்கள்ட்ட ஒரே கேள்வி கேட்டார். உங்க வெற்றியோட ரகசியம் என்ன? அவர்களோட பதில்ல இருந்து இந்த உலகத்தையே மாற்றிய நூல்கள் பிறந்தன. அதுல முக்கியமான ஒண்ணு வந்து திங்க் ரிச் அண்ட் க்ரோ. திங்க் அண்ட் க்ரோ ரிச். மற்றொன்று யூ கேன் ஒர்க் யுவர் ஓன் மிராக்கிள். ஒரே ஒரு சிந்தனை. இன்னைக்கு இந்த உலகத்துல கூகுள் இருக்கு, ஏஐ இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, ரோபோட்ஸ் இருக்கு. ஆனா மனிதர்கள் இன்னும் ஏன் கவலைப்படுறோம்? ஏன் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாரோம்? ஏன் தோல்வி வருது? ஏன் அதுக்கான பயப்படுறோம்? ஏன் நம்பிக்கையின்மை? இதுக்கு எல்லாத்துக்கும் நெப்போலியன் ஹில்லோட ஒரே ஒரு பதில், மனிதன் வெளி உலகத்தை வென்று விட்டான். ஆனால் தன் மனதை இன்னும் வெல்லவில்லை. அதுதான். அற்புதம்னா என்ன? அற்புதம்னா என்ன? நோய் குணமாறதா? லாட்டரியில ஜெயிக்கிறதா? பணம் வரணும்ன்றதா? அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, உங்கள் சிந்தனை மாறும், அந்த நொடியே உங்கள் அற்புதம் ஆரம்பிக்கிறது அப்படின்றதான். நான் இந்த புக்ல வந்து முன்னாடி எழுதின புக் இது. சோ நான் இன்னைக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து சேர்த்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் சேர்த்துக்கிறேன் நானு. அப்துல் கலாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன சம்பவம். ராமேஸ்வரத்துல ஒரு சிறுவன் காலைல செய்தித்தாள் இருக்கான். மதியானம் வந்து ஸ்கூலுக்கு போறாப்ல. நைட் வந்து விளக்குல வந்து படிச்சிட்டு இருக்காப்ல. அவர்ட்ட யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க, "நீ என்னவா போற?" அப்படின்னா, "இந்த வானத்தை தொட போறேன்" அப்படின்னு சொன்னோனே, கேட்டவங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஆனா அவருடைய மனம் சிரிக்கல. அவருடைய கனவு வந்து சிரிக்கல. அந்த கனவு தான் இன்னைக்கு இந்தியாவோட ஏவுகணை திட்டத்தை உருவாக்குச்சு. அந்த கனவு தான் குடியரசுத் தலைவர் ஆச்சு. அதாவது அவரோட முன்னாடி ஆரம்பிச்சது பைலட் ஆகணும்னு நினைச்சது. ஒரு பிரசிடென்ட் வந்து பைலட்டா ஒரு பிளைட்ட ஓட்டுனது யாரு அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து அப்துல் கலாம் தான். சோ அற்புதம்ன்றது வானத்தை தொடங்கல, அந்த மனிதனோட அந்த சிறுவனோட மனசுல தொடங்குச்சு அப்படின்றதுதான். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான எதிரிகள் இருக்குது. முக்கியமான எதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் சொல்லுவோம் வந்து பணமா? கண்டிப்பா கிடையாது. வறுமையா? இல்ல. வயதா? இல்ல. கல்வியின்மையா? இல்ல. நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி பயம். பயம் நம்மளுடைய கனவுகளை கொல்லும். பயம் நம்மளுடைய திறமைகளை புதைக்கும். பயம் நம்மளுடைய எதிர்காலத்தை திருடிடும். ஃபெய்த் அண்ட் ஃபியர் cannot live in the same mind. ஒரு மனதுல நம்பிக்கையும் பயமும் ஒரே நேரத்துல வாழவே முடியாது. இப்போது நம்ம கண்ணை முடிக்கலாம். மனசுல ஒரு கேள்வி கேட்கலாம். என் வாழ்க்கையில நான் சாதிக்க வேணும்னு நினைச்சதும் பயத்தால விட்ட கனவு என்ன? என் வாழ்க்கையில நான் சாதிக்க வேணும்னு நினைச்சதும் பயத்தால விட்டுவிட்ட கனவு என்ன? அந்த கனவு இன்னும் உயிரோட தான் இருக்கா? அதை மீண்டும் எழுப்ப வேண்டிய நேரம் தான் இது. சோ அப்ப வந்து பணக்காரன் இந்த புக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, பணக்காரனா மாறுவது பற்றிய புத்தகம் அல்ல. மனதளவுல வலிமையான மனிதனா மாறுறது தான் இந்த புத்தகம் சொல்லுது. அற்புதம்ன்றது வெளியே யாரோ வந்து உங்களுக்கு தர்றதல்ல. அது நீங்க எடுக்கக்கூடிய துணிச்சலான முடிவு, நீங்கள் மாற்றும் ஒரு எண்ணம், நீங்கள் தொடங்கும் ஒரு புதிய முயற்சி, நீங்க கைவிடாமல் தொடங்கும் ஒரு பயணம். அதுவே அற்புதம். இதுல தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லிருப்பாங்க. 2வது சாப்டரை பொறுத்தளவுக்கு அற்புதம் சாதாரண மனிதனிடம் தான் பிறக்கின்றன. சோ எப்படின்னா வந்து மிராக்கிள் டஸ் நாட் ஹேப்பன் டு லக்கி பீப்புள். தே ஹேப்பன் டு ப்ரிப்பேர்டு பீப்புள். அற்புதங்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும் நடப்பதில்லை. தங்களை தயார்படுத்திக் கொண்டவர்கள் தான் நடக்கின்றன. இப்போது அற்புதத்தின் முதல் படிக்கு செல்லலாம். ஒரு ஒரு கிராமத்துல ஒரு 10 வயசு பையன் இருக்கான். டெய்லி பள்ளிக்கு போயிட்டே இருக்கான். இப்போ போறப்போ ஒரு பெரிய மலை இருக்கு. டெய்லி போற மலையை பார்த்து ஒரு நாள் மேல ஏறி நிப்பேன் பாரேன் அப்படின்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீயா? உன்னாலயா? அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அந்த சிறுவன் வந்து செய்யறான். தன்னைத்தானே சந்தேகிக்கல. கொஞ்சம் வருஷம் போச்சு. ஒரு நாள் அந்த கிராம மக்கள் அந்த மலையோட உச்சியில அந்த சிறுவனை பார்த்தாங்க. நண்பர்களே, மலை மாறவில்லை.
உலகமும் மாறல. மாறினது ஒரே ஒரு விஷயம், அந்த பையனோட மனநிலை மட்டும்தான். நெப்போலியன் ஹில் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, உலகம் முதல்ல உங்களை நம்பவே நம்பாது. ஆனா நீங்க உங்களை நம்புனா ஒரு நாள் உலகம் உங்களை நம்பும். திருப்பி சொல்றேன், உலகம் முதலில் உங்களை நம்பாது. ஆனால் உங்களை நீங்கள் நம்பினால் ஒரு நாள் உலகம் உங்களை நம்பும். சோ அப்பதான் வந்து ஆஹ் இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆசிரியர் வந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு. ஒரு நாட்டோட எதிர்காலத்தை அவரால மாத்த முடியுமா? முடியும். ஏன்னா ஒரே ஒரு எண்ணம் ஒரு மனிதனை மாற்றும், அந்த மனிதன் அந்த தேசத்தையே மாத்துறான் அப்படின்றதுதான். அப்ப உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள வள்ளுவர் வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, மனதுல எப்போதுமே வந்து உயர்ந்த இலக்குகளை வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை அடைய முடியும் அப்படின்றதான். அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கப்ப இதே ஒரு இங்கிலீஷ்ல நம்ம நெப்போலியன் ஹில்லோட கோட்டோட சொல்லணும்னா, வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் அப்படின்றதான். எதெல்லாம் மனசால வாங்கிக்க முடியும், அதை நம்ப முடியுதோ கண்டிப்பா அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதான். அது நடக்கும் அப்படின்றதான். சோ இதுல வந்து என்னன்னா, வாழ்க்கையோட பள்ளத்தாக்கு அப்படின்றது வாழ்க்கையில யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? பணம், உடல்நிலை, வேலை, குடும்பம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுமை. ஆனா நெப்போலியன் ஹில்லோட ஒரு வரி என்னன்னா, ஒவ்வொரு துன்பமும் அதை விட ஒரு பெரிய நன்மையோட விதைய தனக்குள்ள வச்சிருக்கு அப்படின்றதுதான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருக்குமா? யாராவது அட்மிட் பண்ணி சொல்லுங்க. அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா விளையாட்டு வீரர். ஒரு முறை ரயில் பயணத்துல பயணிக்கும் பொழுது அங்கிருந்து கீழே வன்முறை கும்பலால தள்ளப்பட்டு அதன் பிறகு மீண்டு எழுந்தவங்க. கண்டிப்பா சூப்பர் செம்ம. உண்மையாவே வந்து மீண்டு எழுந்தவங்க. ஆனா வந்து கடைசியா வந்து அவரோட கால் எடுத்துட்டாங்க. கால் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து, அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா வந்து, "நான் எவரெஸ்ட் மலை ஏறப் போறேன்" அப்படின்றதுதான். எல்லாரும் சிரிச்சாங்க, "கால் இல்லாமயா?" அப்படின்னு சொல்லிட்டு. 2013ல உலகம் ஃபுல்லா அவருக்காக கை தட்டினாங்க. ஏன்னா அவர் எவரெஸ்ட் சிகரத்த அப்புறம் இந்த இந்த செயற்கைக்கால் வச்சு நடந்து போயிட்டாங்க அப்படின்றதுதான். செயற்கைக்கால் வச்சு முத நடந்து போனது இந்த அருணிமா சின்ஹா தான். சூப்பர் நல்லா சிறப்பா சொன்னீங்க. ஒரு விபத்து அவரோட கால எடுத்துச்சு. ஆனா அவர் கனவை எடுக்க முடியல. சோ ஒரு மாணவன் வந்து தேர்வுல தோல்வி அடையறான். வீட்டுக்கு வந்து அம்மாட்ட சொல்றான், "அம்மா நான் தோத்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். அம்மா கேட்டாங்க, "எத்தனை மார்க்?" அப்படின்னாங்க. 35. அம்மா கேட்டாங்க, "பாஸ் மார்க் எவ்வளோ?" 36. அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்க, "நீ தோக்கல, வெற்றிக்கு 1 மார்க் தூரத்துல நிக்கிற" அப்படின்றாங்க. வாழ்க்கையும் அப்படிதான். சில சமயத்துல நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா வெற்றி நம்ம முயற்சி ஒரு தூரத்துல இருக்கலாம். சோ எப்பயுமே வந்து நெப்போலியன் ஹில்லோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, வாழ்க்கை உங்களை சோதிக்கிறது, தண்டிக்க அல்ல, உங்களை தயார்படுத்த. சோ எல்லாருக்கும் ஜெயகாந்தன் தெரிஞ்சிருக்கும். அந்த நல்ல ஆத்தர். அவர் எழுதின ஒரு புக்கோட பேர் வந்து "தவறுகள் குற்றங்கள் அல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. சரிவுகள் வீழ்ச்சி அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அந்த புக்ல வரும். இந்த ஹெட்டிங் மட்டும் நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். சோ வந்து ஒரு சுய பரிசோதனை நமக்குள்ள வந்து நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வேலையா? பணமா? உடல்நலமா? குடும்பமா? இப்ப அந்த பிரச்சனையை வேறு கோணத்துல பார்க்கலாம் நம்ம. இதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்க வந்த பாடம் நம்ம ஏன் நினைக்க கூடாது? இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையே மாத்தும். நம்மளுடைய இன்னையோட தலைப்போட ஒத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்மள சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாரி, "எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். அவேக் அரேஸ் அன்டில் யூ ரீச் த கோல்" அப்படின்றதுதான். நெப்போலியன் ஹில் சொல்றதும் அதேதான். "துன்பம் வந்தால் நிக்காதீங்க, துன்பத்தை பயன்படுத்தி உயருங்கள்" அப்படின்றதான். அப்ப வந்து அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம "உங்களை நம்புங்கள்" அப்படின்னு சொல்றாங்க. 2வது சாப்டர்ல பிரச்சனைகளை நம்புங்கள், உங்கள் பிரச்சனைகளை நம்புங்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா சில சமயத்துல நம்மளுடைய மிகப்பெரிய ஆசிரியர் நம்ம மிகப்பெரிய துன்பம் தான். சோ நம்மளுடைய உண்மையான நிறைய பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி வெளியே வந்தோம்னா தெரியும். ஓ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம்ல அப்படின்னு நம்ம மேல ஒரே ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. சோ அப்ப வந்து அதுதான் அந்த பிரச்சனை வந்து நமக்கான பிரச்சனை அப்படின்றதான். எப்பவுமே ஜப்பான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நம்ம இங்க இருக்க எல்லாருமே வந்து நிறைய ஜாப்பனீஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிருந்தவங்க இருப்பாங்க. நிறைய இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுல என்னன்னு கேட்டோம்னா வந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷனா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா போதும் மேனுஃபேக்சரிங் எங்க இருந்தாலும், ஒரு பிரச்சனை இருக்கு வாங்க 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 வாங்கன்னு எல்லாருமே போயிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. சோ அப்ப அந்த சால்வ் பண்றப்ப என்னன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து டோட்டலா ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வாய்ப்பா மாத்துறவங்க தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் சுமை நாளை உங்களோட வெற்றி கதையின் முதல் அத்தியாயமாக மாறும். சோ ஆம், கைவிடாமல் இருந்தால் அப்படின்றதான் அவரோட பதில். திருப்பி சொல்றேன். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சுமை ஒரு நாளை உங்கள் வெற்றி கதையின் ஒரு முதல் அத்தியாயமா மாறுமா? நெப்போலியன் ஹில்லோட பதில் ஆம், நீங்கள் கைவிடாமல் இருந்தால். சோ அடுத்தது மாற்றத்தை ஏற்பவர்களே வரலாறு படைக்கிறார்கள்.
ஸோ கடைசி 2 சாப்டர்ல தன்னம்பிக்கையோட அற்புதத்தின் முதல் விதைன்னு பார்த்தோம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வெற்றி விதை மறைந்திருக்குன்னு பார்த்தோம். நெப்போலியன் ஹில் இன்னும் ஆழமா வந்து ஒரு உண்மையை எடுத்து சொல்ல போறாரு. என்னன்னா, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் வளர முடியாது. ஒரு கிராமத்துல 2 விதை இருக்கு. முதல் விதை சொன்னுச்சு, நான் மண்ணுக்குள்ள போக மாட்டேன்ப்பா, ரொம்ப இருட்டா இருக்கும், மழை வரும், புழுக்கள்லாம் வரும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அப்படியே இருந்துறேனே அப்படின்னு சொல்லுது. 2வது விதை சொல்லுது, எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனா நான் மரமா மாறணுமே. அப்ப வந்து மண்ணுக்குள்ள போச்சு, மழை சந்திச்சது, காற்றை சந்தித்தது, வெயிலை சந்தித்தது, ஆண்டுகள் கலந்து முதல் விதையை கோழி தின்று கொண்டிருந்தது. 2வது விதையை வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கான நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. பயத்தால் பாதுகாப்பாக வாழ்வது வளர்ச்சியை இழப்பதற்கு சமம். இங்க நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறேன் அப்படின்றதுல சேஃபா இருக்கேன், ரொம்ப சேஃபா ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு வளர்ச்சியை நோக்கி போகாம அப்படியே அந்த வளர்ச்சியை இழக்கிறதா நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப நேச்சர் நெவர் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு இயற்கையை பார்த்தோம்னா பகல் இரவா மாறுது, கோடை வந்து மழையா மாறுது, விதை வந்து மரமா மாறுது, குழந்தை மனிதமாகுது. நான் மட்டுமே ஏன் மாறக்கூடாது? ஸ்டீவ் ஜாப் 1979 ஒரு சின்ன கேரேஜ், 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கனவு, அதான் ஆப்பிள். 10 வருஷத்துல ஆப்பிள் உலகத்தோட முக்கியமான நிறுவனமான முன்னணி நிறுவனம் மாறுது. 1985 ஒரு அதிர்ச்சி, ஸ்டீவ் ஜாப் தான் ஆரம்பிச்ச நிறுவனத்திலே நீக்கப்படுறாரு. பலர் என்ன செய்வாங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சுப்பா அப்படின்னு போய் உட்காந்துருவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. ஆனா அவர் பார்த்தாரு, அவர் நெக்ஸ்ட் அப்படி NEXT அப்படின்னு புதுசா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. பிக்சரை வளர்த்தாரு, புதிய சிந்தனை உருவாக்குனாரு. 1997 அதே ஆப்பிள் மீண்டும் அவரை கூப்பிட்டாங்க, நீங்க தான் எங்களை வந்து லீட் பண்ணணும், எங்களுக்கு வேற ஆள் இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றப்ப திருப்பி போனாரு. அதுக்கப்புறம் ஐமேக், ஐபேட், ஐபோன், ஐபேட் எல்லாமே வந்துச்சு. இந்த உலகத்தையே மாத்துச்சு. ஸ்டீவ் ஜாப் மாத்துனது யாரு? ஆப்பிளா இல்ல அவரோட மனநிலையா? எவ்ரி அட்வர்சிட்டிஸ் கேர்ஸ் கேரிஸ் த சீட்ஸ் ஆஃப் அன் ஈக்குவல் கிரேட்டர் பெனிஃபிட். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு பின்னடைவும் அதை விட பெரிய முன்னேற்றத்திற்கான விதையை கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் வந்து முதல் முறையா ஸ்மார்ட் போன் வாங்குறாரு. பையன் கிட்ட, அப்பா புது வெர்ஷன் வந்திருக்கு, அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்பா சொன்னாரு, போனே அப்டேட் ஆகுது, நான் ஏன் அப்டேட் ஆகணும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம நண்பர்களே, போன் அப்டேட் செய்யாமல் இருந்தால் சில ஆப்ஸ் வேலை செய்யாது. அதே மாதிரி மனசு அப்டேட் செய்யாம இருந்தா வாழ்க்கை முன்னேறாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்யா நாடெல்லா அவர் வந்து மைக்ரோசாப்டோட சிஇஓவா 2014 வருஷத்துல பதவியேற்றார். அப்போ வந்து மைக்ரோசாப்ட் புதுமை எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அப்பதான் அவர் சிஇஓ ஆனார். ஃபர்ஸ்ட் கூட்டத்துல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது நாம எல்லாம் தெரிந்தவர்கள்ல கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா வந்து, அப்ப அதுக்கு அர்த்தம் அப்பெல்லாம் மைக்ரோசாப்ட் தான் மோனோபோலி மாதிரி, எல்லாத்துக்கும் நாங்க தான் நம்பர் ஒன், நாங்க தான் நம்பர் ஒன் அப்படின்றது சமயத்துல கொஞ்சம் இந்த புது புது வெர்ஷன், புது புது இன்னோவேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருந்தாரு, டெக்னாலஜி வராது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல, கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அப்படின்றது. அதாவது அந்த மைக்ரோசாப்டோட கலாச்சாரத்தை நோ இட் ஆல் டு லேர்ன் இட் ஆல் அப்படின்னு மாத்தினாரு. நோ இட் ஆல் டு லேர்ன் இட் ஆல் அப்படின்னு மாத்தினாரு. அதுக்கு பின்னாடி தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துச்சு, ஏஐ வந்துச்சு, ஓப்பன் ஏஐ, இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மைக்ரோசாஃப்ட் மீண்டும் முன்னணி நிறுவனமா மாறுச்சு. பாடம் என்னன்னா, மாற்றம் தொழில்நுட்பத்துல மட்டும் இல்ல, மனப்பான்மையில இருக்குது. நம்மளை வழி நடத்தும் மறைமுக சக்திகள் என்னன்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கும், அது உள்ளுணர்வு இருக்கும். அது நம்மள நாம என்ன சொல்றோம்ன்றதை கேட்கும். ஆனா அது சொல்றதை நம்ம கேட்கறதே கிடையாது. ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, விண்ணை தாண்டி வருவா என்ற படத்துல, நீங்க என்ன கேக்குது, ஜெர்சி ஜெர்சின்னு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஈடிவி கணேசன் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். அப்படின்ற அந்த மாதிரிதான், நம்ம உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்க ரெடியா இருக்குமோ அப்படின்னா, அது ரொம்ப சிலர் மட்டும் தான் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்கறது இல்ல. ஸோ ஒரு விஞ்ஞானி வந்து பல மாசமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாம இது பண்ணார். ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டு ஒரு பார்க் போய் அப்படியே ஒரு வாக் பண்ணாரு. திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை வந்து உள்ள வந்து திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பாக்குறாரு. கண்டிப்பா அவர் நினைச்சது நடந்துருச்சு. அமைதியான மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். சோ அப்ப வந்து என்னன்னா, ஆஹ் மனம் தெளிவு இருந்தால் முடிவுகள் தெளிவாக இருக்கும் அப்படின்றதுதான். சோ எப்படின்னா, நம்ம மனச நாம கட்டுப்படுத்தினா உலகம் நம்ம கைக்குள்ள வரும் அப்படின்னு விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு. சோ அது இன்னைக்கு இருக்க பொருத்தணும் அப்படின்னா வந்து, ஏஐ, ஆட்டோமேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னைக்கு உலகமே வேகமா மாறிட்டு இருக்கு. நாம மட்டும் பழைய சிந்தனையில இருந்தா நாளை உலகத்துல நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்? அப்ப நெப்போலியன் ஹில்லோட வரிகள்ல சொன்னா, லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படின்றதான். அப்ப ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிச்சு பாக்குறப்ப, கடந்த 5 வருஷத்துல நம்ம எந்த விஷயத்துல மாறாம இருக்கிறோம்? அதுக்கு பதில்
அடுத்த 5 வருஷத்துல அதை மாத்தும். கடந்த 5 வருஷங்கள்ல நாம எந்த விஷயத்துல மாறாம இருக்கிறோம் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டோம்னா, நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதுக்கான பதில் அது அ அடுத்த 5 வருஷத்த மாத்தும் அப்படின்னு. அது நம்மளோட அடுத்த 5 வருஷத்த மாத்துறது தான். அப்ப விதையாக இருந்தால் நிழல் கொடுக்க முடியுமா? கூட்டுப்புழு மாற்றத்தை ஏற்காமல் இருந்தால் வண்ணத்து பூச்சியாக மாறுமா? அதேபோல் நாமும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அமைதி இல்லாமல் தெளிவு இல்லை. உள்ளுணர்வு இல்லாமல் மகத்தான முடிவுகள் இல்லை. ஸோ அப்ப வந்து ஆம், இதுதான் நம்மளுடைய 3வது சாப்டர்ல வரும். ஸோ அடுத்தது ஆ, வலி இல்லாமல் உடைக்க வலி உங்களை உடைக்க வரவில்லை உருவாக்க வருகிறது அப்படின்றதான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாற்றத்தை ஏற்றவர்கள் வளர்கிறார்கள். உள்ளுணர்வை நம்பினவர்கள் சரியான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. நெப்போலியன் ஹில் நம்மளுடைய ஆம், வாழ்க்கையோட அடுத்த கடினமான பகுதிக்கு அழைச்சு போறாரு. வலி இந்த உலகத்துல வலியை விரும்பும் மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனா வலி இல்லாம வெற்றி பெறவே முடியாது. ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை செதுக்கிட்டே இருக்காரு. ஒரு வழிப்போக்கர் இருக்காரு, இந்த கல்லை இவ்ளோ அடிக்கிறீங்களே ன்னாரு. அப்ப அந்த சிற்பி சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் கல்லை மட்டும் அடிக்கலைங்க, அதுக்குள்ள இருக்க சிலையை வெளியே எடுத்துட்டு இருக்கேங்க அப்படின்றாரு. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மளை அடிக்கிறது. அது நம்மளை அழிக்க அல்ல, நம்ம நம்மளுக்கு இருக்கிற சிறந்த மனிதர்களை கொண்டு வர்றது அப்படின்றதான். பெயின் இஸ் நேச்சர்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். வலி என்பது இயற்கையின் மொழி. அது எல்லாருக்கும் தெரியும். சோ ஆஸ்திரேலியால ஒரு குழந்தை பிறந்துச்சு. 2 கை இருக்காது, 2 கால் இல்ல. அந்த குழந்தைய பார்த்து அந்த மருத்துவர்களுக்கே பதில் இல்ல. அவரோட பேர் வந்து நிக். பள்ளிக்கு சென்றபோது நண்பர்கள் ரொம்ப கேலியா பேசினாங்க. பலமுறை அழுதாங்க. ஒரு கட்டத்துல வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா ஒரு நாள் முடிவு எடுத்தாரு. என்கிட்ட இல்லாத நினைச்சு ஏன் அழணும்? இருக்கிறத வச்சு உலகத்தை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சு அவர் முடிவுக்கு வந்தாரு. 70 நாடுகளுக்கு மேற்பட்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை விதையை விதைச்சிட்டு இருக்காரு. நிக்கு கைகள் இல்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. இடுக்கண் வருகால்னாங்க அதனை அடுத்துறார் அக்தர் என்பது இல் அப்படின்றார். துன்பம் வந்தாலும் மனம் தளராமல் இருங்கள். அது வெல்வதற்கு இதுவே சிறந்த வழி. நெப்போலியன் ஹில் இதுல என்ன சொல்றாருன்னா, வலியை பார்த்து அழாதீர்கள், வலியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 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 மாணவன் வந்து ஜிம்முக்கு போறாரு. முதல் நாள் போறாரு. அடுத்த நாள் நடக்கவே முடியல. அந்த ட்ரெய்னர்ட்ட போய் கேட்கிறாரு, ஏன் சார் எனக்கு உடம்பு வந்து ஏன் இவ்வளவு வலிக்குது அப்படின்னாரு. அந்த ட்ரெய்னர் சொன்னாரு, உன் தசை இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாரு. அப்ப வாழ்க்கையும் அப்படித்தான். சில வழிகள் நம்மளை பலவீனப்படுத்துவதில்லை, பலப்படுத்துறதுக்கு தான். போராட்டத்தின் மூலமாக வளர்ச்சி. பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் டிசைர் அண்ட் சக்சஸ். ஆசைக்கும் வெற்றிக்கும் இடையே இருக்கும் பாலம் தான் விடாமுயற்சி. ஆசைக்கும் வெற்றிக்கும் இடையே இருக்கும் பாலம் தான் விடாமுயற்சி. நம்ம எல்லாத்துக்குமே KFC தெரியும். அந்த காலனிகள் சென்டர் வந்து 65 வயசுல வேலை இல்ல, ஓய்வூதியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்கிட்ட இருந்த ஒரே பொருள் அவருடைய சிக்கன் ரெசிபி மட்டும்தான். அதை எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 100 முறை இல்ல, 200 முறை, 500 முறை இல்ல, அவர் 1000த்துக்கும் மேற்பட்ட ரொம்ப ரிஜெக்ஷன் பார்த்தாரு. ஆனா ஒரு நாள் ஒருவர் சொன்னாரு, சரி முயற்சி பார்க்கலான்னு. அதுதான் இன்னைக்கு 150 நாட்டுகளுக்கும் மேற்பட்ட KFC-யா இருக்கு. அப்ப 100வது மறுப்புக்கு விட்டிருந்தாரு அப்படின்னா, அந்த உலகத்துல KFC இருந்திருக்குமா? வெற்றிய பல பேர் விரும்புறாங்க. ஆனா மறுப்ப சிலர் மட்டும் தான் விரும்புறாங்க. சோ எப்பயுமே வந்து என்னன்னா வந்து, அ சேல்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து த லா ஆஃப் அவரேஜ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, இப்ப வந்து ஒரு ஒரு 10 சேல் நமக்கு முடியணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம ஒரு 400 பேத்த பார்க்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு கால்குலேஷன் இருக்கும். அப்ப அந்த 10 பேர் வந்து 10லயும் இருக்கலாம், 110லயும் இருக்கலாம், இல்ல 210லயும் இருக்கலாம், 300வது ஆள்லயும் இருக்கலாம், 291லேருந்து 300 இருக்கணும். அப்ப இந்த சிஸ்டம் டெஸ்ட் பண்ணும். அந்த சிஸ்டத்துக்கு நீ கரெக்ட்டா உண்மையா இருக்கியா அப்படின்னு தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாரி தான். சீனால ஒரு மூங்கில் வகை இருக்குது. அந்த மூங்கில் வகை வருஷம் வளராது. 2வது வருஷமும் வளராது. 3வது வருஷமும் வளராது. 4வது வருஷமும் வராது. 5வது வருஷத்துல சில வாரங்கள்லயே வந்து 80லேருந்து 90 அடி வரைக்கும் வளர்ந்துரும். அந்த மரம் 5 வாரங்கள்ல வளர்ந்ததா? கண்டிப்பா இல்ல. 5 வருஷமா வந்து வேர்களால வளர்த்தது. அதே மாரி நாம இன்னைக்கு செய்யக்கூடிய உழைப்பு வெளிய தெரியாம இருக்கலாம். ஆனா அது வேர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். விவேகானந்தரோட வழியில சொல்லணும்னா, வலிமையே வாழ்க்கை, பலவீனமே வீழ்ச்சி. சோ இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்கு இது பொருத்தமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பர்சன் இன்டர்வியூ போல ரிஜெக்ட் ஆகலாம். பிசினஸ் லோன் வராம இருக்கலாம். ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம். ரிசர்ச் பேப்பர் ரிஜெக்ட் ஆகலாம். ஆனா வாழ்க்கை முடியல. அது அடுத்த வெற்றிக்கான
பயிற்சியா இருக்குது. ஒரு சுய பரிசோதனை. நம் வாழ்க்கையில மிகவும் வருந்தக்கூடிய ஒரு தோல்வியை நினைச்சு பார்ப்போம். அந்த இப்ப வந்து அந்த கேள்வியை கேட்போம். அந்த அனுபவம் நமக்கு என்ன கத்துக் குடுத்துச்சு அப்படின்றதுதான். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமா மாறியிருக்கும். ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நெறைய பேர் லவ்ல வந்து அ ரொம்ப வந்து இதாகி, அதுலருந்து எழுந்து அதுக்கப்புறமா வந்து லைஃபே டர்ன் அரவுண்ட் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதே மாரி நெறைய இடத்துல ரிஜெக்ஷன் ஆனவங்க, நெறைய அவமானப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, அதுலருந்து கம்பேக் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து ஒரு வைரம் அதிகமாக அழுத்தினால் உருவாகிறது. ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை உடைத்து பறக்கிறது. ஒரு குழந்தை அழுதுதான் பிறக்கிறது. அதேபோல் வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. போராட்டம் இல்லாமல் சாதனை இல்லை. விடாமுயற்சி இல்லாமல் அற்புதம் இல்லை. கண்டிப்பா அடுத்ததுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வறுமை, தோல்வி, ஆன்மீகம். ஆ 3ம் வெற்றியின் மறைந்த 3 ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்துல 2 சகோதரர்கள். 2 பேரும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாங்க. முதல் சகோதரன் சொல்றான், "நான் ஏழை. அதனால என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா" அப்படின்றான். 2வது சகோதரன் சொல்றான், "நான் ஏழையா பிறந்திருக்கலாம். ஆனா ஏழையா சாக மாட்டேன்" அப்படின்னா. 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, முதல் சகோதரன் அதே மாரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாரி தான் இருக்கிறான். ஆனா 2வது சகோதரன் என்ன ஆனான்னு கேட்டோம்னா வந்து, நூற்றுக்கணக்கான பேத்துக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பெரிய தொழில் இருக்கான். அதாவது என்ன மாறுச்சு? பணம் இல்ல, கல்வி இல்ல, கிராமமும் இல்ல. மாறுனது சிந்தனை மட்டும்தான். வறுமையை வெல்வது. அதாவது பாவர்ட்டி பிகின்ஸ் இன் த மைண்ட் பிஃபோர் இட் அப்பியர்ஸ் இன் த பாக்கெட் அப்படின்றதான். அதாவது வறுமை முதலில் தோன்றுகிறது, பிறகுதான் பணப்பையில் தெரிகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருபாய் அம்பானி. அவர் பிறந்தது குஜராத்ல ஒரு சாதாரண குடும்பத்துல தான். ஆனா வந்து ஒரு ஒரு நம்ம வளைகுடா நாடுகள்ல வேலைக்கு போயிட்டு ஒரு இதுல பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சாரு. சம்பளம் ரொம்ப குறைவு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பெருசு. அவரோட கனவு. தினமும் சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பலர் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. பல ஆண்டுகள் உழைப்பு, தோல்வி, மீண்டும் முயற்சி. இன்னைக்கு ரிலையன்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல ஒண்ணா இருக்கு. நண்பர்களே, திருபாய் அம்பானி முதல்ல பணக்காரர் வந்து முதல்ல அவர் மனம் வளமான மனிதரா மாத்துச்சு. இன்னைக்கு உங்கள்ட்ட ரூ. 100 இருக்கலாம். இல்ல ரூ. 1000 இருக்கலாம். ஆனால் வலிமையான சிந்தனை இருந்தா 100 கோடி இருந்தாலும் பயத்துடன் வாழும். செல்வம் என்பது வங்கி கணக்கில் மட்டுமல்ல. அது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மனநிலையிலும் உள்ளது. அடுத்தது தோல்வியும் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. Every adversity carries with it seeds of an equal or greater benefit. ஒவ்வொரு தோல்வியும் அதை விட பெரிய வெற்றியின் விதையை வைத்திருக்கிறது அப்படின்றதான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து லைட் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. உலகம் இன்னைக்கு ஒளியில வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ஒளிக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருக்கு. எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். அவர் வந்து ஒரு வாட்டி வந்து என்னன்னா, தான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் சேர்த்து வச்சு ஒரு லெபார்டரி நடத்தினார். அந்த லெபார்டரியில வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து, அதுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மொத்த லேப் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, எடிசன் நீ சம்பாரிச்ச மொத்த காசும் எரிஞ்சிட்டு இருக்குது. நீ இப்ப கூல உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் வந்து என்னோட தவறுகள் எல்லாம் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்னென்னலாம் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படின்னாரு. அப்படி கண்டுபிடிச்சதுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க லைட். சரியா? சோ அப்ப வந்து நெப்போலியன் ஹில்லோட மனப்பான்மை இதுதான். தோல்வி ஒரு முடிவு அல்ல, தகவலாக பாருங்கள். சோ ஒருத்தன் வந்து டிரைவிங் கிளாஸ்ல வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்கு 3 முறை தோத்துட்டான். நண்பன் கேட்டான், "பத்தமா இருக்கியா?" அவன் சொன்னான், "இல்லப்பா. இப்ப நான் வந்து எப்படிலாம் ஓட்டக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையும் தோல்வி எப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது." ஒரு தனிப்பட்ட சிந்தனை. உங்கள் வாழ்க்கையில ஒரு தோல்வியை நினைச்சு பாருங்க. அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில முடிவா தோணலாம். ஆனா திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த தோல்வி தான் உங்களுக்கு இன்னும் வலிமையா மாத்திருக்கும். அடுத்தது வந்து ஆன்மாவின் பாதை. வெளி உலகில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது. உள்ளத்தில் அமைதி வேண்டும். சோ மகாத்மா காந்தி கையில ஏதாவது ஆயுதங்கள் இருந்துச்சா? அவர் பின்னாடி ஏதாவது ஆயுத படைகள் இருந்துச்சா? ராணுவம் ஏதாவது இருந்துச்சா? ஆனா ஒரு தேசத்துக்கு சுதந்திரத்தை நோக்கி நடந்தாரு. எப்படி? அவரோட மிகப்பெரிய ஆயுதம் உள்ளத்தின் வலிமை. நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் மிகப்பெரிய வெற்றி பிறரை வெற்றி கொள்வதல்ல, தன்னைத்தானே வெற்றி கொள்வது. விவேகானந்தரோட வரிகள்ல சொல்லணும் அப்படின்னா வந்து,
செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை அறிதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆஹ் அந்த மாதிரி தன்னை அறிதல், அப்ப மனசை வெல்றது, இதுதான் இங்க இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. அப்ப வந்து அதை யாரெல்லாம் வென்றாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பணக்காரரு, ஒரு ஞானியில சொல்றாரு, எனக்கு எல்லாமே இருக்கு சார், எல்லாமே இருக்குது சுவாமி, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. ஞானி ஒரு காலியான ஒரு பாத்திரத்தை எடுத்தாரு, தண்ணி ஊத்துனாரு, அதுக்கு முன்னாடி கல்லு மண்ணு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு ஒரு பாயிண்ட் உள்ளே போக மாட்டேங்குது. அப்புறம் தான் சொன்னாரு, உங்க மனசு இப்படிதான் பேராசை, பயம், கோபம் எல்லாம் நிரம்பியது, அமைதி எப்படிங்க உள்ள வரும் அப்படின்னாரு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, நம்மள்ட்ட ஏஐ இருக்கு, 5G இருக்கு, 6G நோக்கி போயிட்டு இருக்கோம், டிஜிட்டல் மாறிட்டு இருக்கு. ஆனா இன்னும் ஏன் நம்ம மன அழுத்தத்தோட இருக்கோம்? ஏன்னா டெக்னாலஜி அப்கிரேட் செய்யணும், ஆனா மைண்ட் அப்கிரேட் செய்ய மறந்துடுறோம். அப்ப வெளியே தேடார்கள், உள்ளுக்குள்ளே அளவற்ற சக்தி நமக்குள்ள இருக்கு. ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை, எல்லாமே கண்ண முடிவு நான் சொல்ற கேள்வி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில என்னை ஏழையாக்குவது பணமின்மையா இல்ல எதிர்மறை சிந்தனையா? 2வது கேள்வி, என் மிகப்பெரிய தோல்வி என்ன கத்துக் கொடுத்துச்சு எனக்கு? 3வது கேள்வி, நான் உண்மையில் வெற்றியாளனா அல்லது அமைதியற்ற வெற்றியாளனா? இந்த 3 கேள்விக்கான பதில்களை நீங்க யோசிச்சு கண்டிப்பா சரியான ஒரு நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சி இல்லாமலும் இருக்கலாம். ஒரு மனிதன் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனா நாளைய வெற்றிக்காக தயார் இருக்கலாம். ஒரு மனிதன் எதையும் இழந்திருக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை என்றால் அவன் இன்னைக்கு தோக்கலாம் அப்படின்றான். அதாவது வறுமை உங்கள் பிறப்பாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் விதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தோல்வி உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி, ஆனால் அது உங்களுடைய இலக்கு அல்ல. உள்ளத்தின் அமைதியை வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருந்தால் இயற்கையே உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்றதுதான் அடுத்த சாப்டர். எப்பயுமே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சொன்னோம்னா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது தன்னம்பிக்கை, மாற்றம், போராட்டம், வறுமை எப்படி வெல்லணுன்ற மனநிலை, தோல்வி ஆசீர்வாதமா பார்க்கக்கூடிய கலை, உள்ளத்தோட அமைதி, இதெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்தது நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த நான் ஏன் பிறந்தேன்றதுக்கு பல பேருக்கு விடையே கிடைக்காது, சில பேருக்கு தான் தெரியும். அப்ப அந்த நோக்கத்தோட போறவங்கதான் வந்து இன்னைக்கு வரலாறுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நோக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த வரலாறு அவங்க அப்படியே ஈஸியா மறந்துட்டு போயிடும். அப்ப ஒரு நாள் வந்து ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு போறாரு, ஒரு வில்லையும் ஒரு அம்பையும் எடுத்துட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் வந்து கேட்டாரு, இந்த அம்பு எங்க போகுது அப்படின்னு கேட்டாரு அந்த மாணவர்களை பார்த்து. அந்த மாணவர்கள் சொன்னாங்க, எங்க ஏறீங்களோ அங்க போகும் சார் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இது இலக்கில்லாத அம்பு எங்கேயும் போகாது, அங்கேதான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. இலக்கில்லாத வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கையில தெளிவான நோக்கம் வேணும். நெப்போலியன் ஹில் எல்லா நூல்லையும் திருப்பி திருப்பி சொல்றது டெஃபினைட்னஸ் ஆஃப் பர்பஸ், தெளிவான வாழ்க்கையை நோக்கம் அப்படின்றது. ஒரு தெளிவான வாழ்க்கை இல்லாமல் வெற்றின்றது கண்டிப்பா கிடைச்சாலும் நிற்கவே நிற்காது. அதாவது நம்ம வெற்றி சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்மை புரட்சியோட தந்தை சொல்லுவாங்க. 1950 வந்து இந்தியா வந்து பால் பற்றாக்குறை ரொம்ப தெரிஞ்சிச்சு. அப்ப வந்து பார்த்தோம்னா வந்து வெளிநாட்டுல இருந்து பால் வாங்க வேண்டிய நிலைமைக்குலாம் வந்துருச்சு. அப்ப ஒரு முடிவு எடுத்தார், இந்தியாவோட பால் உற்பத்தியில புரட்சி பண்ணணும் அப்படின்னு. ஒரு கிராமத்துல தொடங்க முயற்சி அமுல்ன்ற ஒரு இயக்கமா வளர்ந்துச்சு. பின்னாடி வந்து பார்த்தோம்னா வந்து ஆபரேஷன் பிளட்ஸ் மூலமாக வந்து இந்தியாவோட மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடுகளை ஒன்னா மாத்துச்சு. ஒரு மனிதனோட தெளிவான நோக்கம் ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே மாத்தி இருக்கு அப்படின்றதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எண்ணியார் திண்ணீராக பிரின், உறுதியான நோக்கத்துடன் செயல்படுவர்கள் தங்கள் இலக்கை எப்பயுமே அடைவாங்க அப்படின்றதான். சோ ஆட்டோல வந்து ஒருத்தர் ஏறாரு, எங்க சார் போகணும் அப்படிங்கிறாரு. ஏறினார் சார், எங்க வேணாலும் போலாங்க. ஆட்டோக்காரர் சிரிச்சுட்டு, அப்பெல்லாம் எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து வாழ்க்கையில எங்க போகணுன்றது நமக்கு தெரியாட்டினா நம்ம எங்கேயும் போய் சேர முடியாது. அடுத்தது இயற்கையின் கணக்கு பதிவு. நேச்சர் கீப்ஸ் பர்ஃபெக்ட் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இயற்கை நமக்கு வந்து ஒரு கணக்கு வச்சுட்டே இருந்துட்டு இருக்கும், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டே இருக்கும். ஸோ இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது. நாம் விதைப்பதையே அறுவடை செய்ய போறோம். எதை விதைச்சோமோ அதுதான் அறுவடை பண்ண போறோம். ரத்தன் டாட்டா வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சு. 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல் தாஜ் ஹோட்டல்ல கடுமையா பாதிச்சுச்சு. அந்த சம்பவத்துல பல ஊழியர்கள் அவர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க.
டாடா என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு இன்சூரன்ஸ் பணம் மட்டும் கொடுக்கல. அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேர்ல போய் பார்த்தாரு. குழந்தைகளுக்கு கல்வி, அவன் குடும்பத்தோட வாழ்க்கை, மருத்துவ உதவி எல்லாத்துக்கும் நீண்ட கால ஆதரவு தந்தாரு. இதுதான் மனிதநேயம். உலகத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இந்த உலகம் திருப்பி தரும் அப்படின்றதுதான். எல்லா பிசினஸ் மேன் இறந்தப்ப கூட உலகம் ரொம்ப வருத்தப்படல. ஆனா டாடா இறந்தப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னு கேட்டோம்னா அவர் வெறும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா மட்டும் இல்ல, நல்ல மனிதநேயமிக்க மனிதரா மாறினாலதான் அவருக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ். சோ ஒரு விவசாயி மாம்பழ விதைகளை நடுறாரு. 1 வருஷம் கழிச்சு ஆப்பிளா கிடைக்க போகுது, மாம்பழம் தான் கிடைக்கும். அதே மாதிரி நாம கோபத்தை விதைச்சு அப்படியே நம்ம எல்லாருமே கோபத்தையே வச்சுட்டோம்னா அன்பு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏமாற்றத்தை விதைச்சு நம்பிக்கை எப்படி எதிர்பார்க்க முடியும்? சோ அப்போ இயற்கை தான் எல்லாத்துக்கான மருந்து. லவ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீலிங் ஃபோர்ஸ் இன் த யூனிவர்ஸ். இந்த உலகத்துல அன்பு மட்டும்தான் மனிதனை மாத்தும். அன்னை தெரசா ஒரு நாள் நம்மளுடைய கொல்கத்தா தெருக்கள்ல மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு முதியவர் இருந்தார். அவரை தூக்கிட்டு எல்லாரும் அவரை பார்க்காம போயிட்டு இருந்தாங்க. அன்னை தெரசா அவரை தூக்கிட்டு போய் சுத்தம் பண்ணாரு, உணவு கொடுத்தாரு. அந்த முதியவர் இறப்பதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்குதான் நான் ஒரு மனித அன்பை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதருக்கு மருந்து கிடைக்கல, மனிதநேயம் கிடைச்சிருக்கு. நெப்போலியன் ஹில்லோட ஆழமான கருத்து என்னன்னா, செல்வம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் வாழ்க்கை வெறுமையாயிடும். இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல பார்த்தா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில அன்புன்றது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். சோ என்ன பணம் இருந்தா என்னப்பா, வாழ்க்கை எதுக்குப்பா, ஒரு ஒரு நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு வருத்தமா இருக்கும்ல நிறைய பேத்துக்கு. அந்த மாதிரிதான் ஏஐ. அதாவது இன்னைக்கு உலகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ நம்ம உருவாக்குறோம், ரோபோட்ஸ் உருவாக்குறோம், ஆட்டோமேஷன் எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால உருவாக்க முடியாது, கண்டிப்பா எந்த மிஷினால உருவாக்க முடியாது. அதுதான் அன்பு, கருணை, மனிதநேயம். இதெல்லாமே எந்த மிஷின்லயும் எந்த மிஷினாலையும் உருவாக்க முடியாது அப்படின்றதான். சோ நம்மள்ட்ட ஒரு சில கேள்விகள். நம்ம வாழ்க்கையோட தெளிவான நோக்கம் என்ன? நான் இந்த உலகத்துக்கு என்ன விதைக்கிறேன்? அன்பா, நம்பிக்கையா, அறிவா அல்லது குறை சொல்லுதலா? என்னால் ஒருவரின் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்திட முடியுமா அப்படின்றதான். ஒரு சின்ன கதை. கடற்கரையில ஒரு சிறுவன் அந்த கடற்கரையில ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் ஒதுங்குது. அந்த சிறுவன் ஒவ்வொரு மீனா எடுத்து கடலுக்குள்ள வீசிட்டே இருக்கான். ஒருவர் சிரிச்சாரு, 1000 மீன் இருக்குப்பா, இதனால என்ன மாற்றம் வரும்னா? ஒரு மீனை கடலுக்கு வீசிட்டு சொன்னா இந்த மீனுக்கு முழு வாழ்க்கை கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னா. நம்மளுடைய நல்ல வார்த்தை ஒரு ஊக்கம், ஒரு உதவி, ஒரு மாணவனின், ஒரு குடும்பத்தின், ஒரு சமூகத்தின் வாழ்க்கையே மாற்றலாம். நமக்கு ஒரு 3 பொக்கிஷத்தை தராரு நெப்போலியன் ஹில். நோக்கமில்லாத வாழ்க்கை, திசை இல்லாத கப்பல், நாம் விதைப்பதையே நாம் அறுவடை பண்றோம், அன்பும் சேவையும் இல்லாத வெற்றி முழுமையான வெற்றி அல்ல. வாழ்க்கையின் வெற்றி என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சீங்க அப்படின்றதுல இல்ல, நீங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கையில ஒளியேற்றினீங்க அப்படின்றதுதான். சோ அப்ப என்னன்னா, ஆஹ் அடுத்த சாப்டர் மனதை வென்றவன் உலகை வெல்வான் அப்படின்றதான். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தால என்ன பார்த்தோம் நம்ம? தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு, மாற்றம், போராட்டம், தோல்வியை வெற்றியா மாற்றுறது, அன்பு, மனிதநேயம். இப்போது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமானது என்னன்னா மனம். சோ ஒரு மன்னர் தன்னோட படையோட ஒரு பெரிய போருக்கு போறாரு. எதிரில்ல ஒரு பெரிய எதிரி நாடு தன்னோட 3 மடங்கு பெரிய படையோட இருக்காரு. எல்லா வீரர்களும் பயந்தாங்க. அப்ப மன்னர் சொன்னாரு, இந்த காயினை நான் சுன்றேன், தலை விழுந்துச்சுன்னா போராடுவோம், பூ விழுந்தா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்றாரு. வேகமா சுண்டி பாக்குறாரு, கடைசியா தலை விழுந்துச்சு. எல்லாரும் வீரர்களும் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அடா நம்மளோட இருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா போறாங்க. கடைசியா ஜெயிச்சிடறாங்க. போருக்கு பின்னாடி அந்த ஒரு வீரன் அந்த நாணயத்தை எடுத்து பார்த்தா 2 பக்கமும் தலைதான் இருந்துச்சு. இந்த இடத்துல அந்த மன்னர் செஞ்சது படைய மாத்தல, ஆயுதத்தை மாத்தல, மனநிலையை மாத்தினாரு. அதுதான் நெப்போலியன் ஹில்லோட முக்கியமான தத்துவமே. அப்ப நாமளும் நம்மளுடைய மனங்கள்ன்றதான் ரொம்ப முக்கியம். அந்த மனதை மாத்தினா எல்லாமே மாறிடும்ன்றதான். சுதந்திரமான வாழ்க்கை, ஃப்ரீடம் பிகின்ஸ் இன் த மைண்ட். சோ சுதந்திரம் முதல்ல மனதுல பிறக்குது. ஒரு கூண்டுல இருந்து ஒரு பெரிய கழுகு, ஒரு கூண்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன கழுகு கோழியோட வளர்ந்துச்சு. கோழியை போலவே நடந்துச்சு, கோழியை போலவே உணவு தேடுச்சு. ஒரு நாள்ல வானத்துல ஒரு கழுகு உயரமா பறந்துச்சு. அது கேட்டுச்சு, நீ ஏன் எங்க இருக்க, என் கூட என்ன மாதிரி மேல எல்லாம் பறந்துருக்கணும் அப்படின்னு கேக்குது. அப்ப அந்த கழுகு சொன்னுச்சு, நான் கோழி அப்படின்னுச்சு. இதுதான் நம்மளுடைய பலரோட வாழ்க்கையும். அளவற்ற திறமை நமக்குள்ள இருக்கும். ஆனா நாம என்னால முடியாது அப்படின்னு நம்மளை நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்மளால முடியும் அப்படின்றத உண்மையான விஷயம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். எந்த ஒரு செயலின் வலிமையும் அவர்கள் செய்பவரோட மன உறுதியில தான் இருக்குது. அடுத்தது என்னன்னா ஞானத்தின் பாதை. ஃபியர் டிஸ்அப்பியர்ஸ் வென் நாலேஜ் அப்பியர்ஸ். அறிவு வந்தால் பயம் மறையும். முன்னாடி பயம் வளர பத்தி பேசணும்ல, இப்ப பயம் மறையணும்னா என்ன செய்யணும்? நம்மளுடைய
அறிவு வந்துச்சு அப்படின்னா அந்த பயம் போயிருமா போயிடாதா? அப்ப பெரிய பெரிய தலைவர்களுக்கு பயம் இருக்குமா? இல்ல பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கு பயம் இருக்குமா? அவங்களுக்கும் இருக்கும். ஆனா அவங்க எப்படி அந்த பயத்தை கையாளுறாங்கன்னா, அது எப்படி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி, இப்படி வந்துச்சுன்னா இதுதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற அந்த ப்ரிப்பரேஷன் தான் வந்து அவங்கள மத்தவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்குது. சோ அதுதான். நெப்போலியன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்சன் மண்டேலா. 27 வருஷம் ஜெயிலு. தனிமை சிறை. ஒரு நபர் தனியா 1 நாள், 2 நாள் விட்டாலே அவரால இருக்க முடியுமான்னு தெரியாது. 27 வருஷம் தனியா சிறையில இருக்கிற சமயத்துல, அவருக்கு நெறைய வெறுப்பு வந்திருக்கலாம். பழி வாங்கக்கூடிய எண்ணம் வந்திருக்கலாம். ஆனா, மண்டேலா சிறையிலருந்து வெளிய வர்றப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் சிறையிலருந்து வெளிய வரப்ப சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டோம்னா வந்து, "நான் சிறையை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் வெறுப்பை உள்ளே விட்டுட்டு வந்தேன்னு" சொன்னாரு. அப்ப வந்து சிறையிலருந்து தான் நான் வெளிய வந்திருக்கேன். ஆனா வந்து வெறுப்பெல்லாம் உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன்ட்டாரு. அதுதான் ஞானம். அவர் ஒரு நாட்ட வந்து உள்நாட்டு போர்லருந்து காப்பாத்திருக்காரு. எத்தன 27 வருஷம் கழிச்சு. அப்ப 27 வருஷம் கழிச்சு ஒரு தலைவரா திருப்பி அவர் அக்செப்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி வந்து அவரோட ஞானம் அவரை வந்து திருப்பி அந்த நாட்டோட உள்நாட்டு போர்லருந்து காப்பாத்திருக்காரு. அப்ப வந்து பயம்ன்றது ஒரு கற்பனை, அறிவுன்றது ஒரு உண்மை. உண்மை வந்ததுக்கு அப்புறம் கற்பனை மறைஞ்சிராதா? ஒரு சிறுவன் வந்து இருட்டுல பார்த்து பயந்தான். அவங்க அப்பா சொன்னாரு டார்ச் லைட் ஆன் பண்ணுன்னு. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு பயம் போயிருச்சு. வாழ்க்கையிலயும் அறிவுன்ற விளக்கு இருந்தால் பயம் என்ற இருள் மறைஞ்சிரும். மனதின் எல்லையற்ற சக்தி. இதுதான் இந்த புக்கோட லாஸ்ட் சாப்டர். வாட் எவர் த மைண்ட் பிலீவ்ஸ் வித் கன்விக்ஷன் இஸ் த பவர் டு கிரியேட் அப்படின்றதான். 2008 டெஸ்லா திவாலா ஆற நிலைக்கு வந்துருச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 3 முறை ராக்கெட் லான்ச் தோல்வி அடைஞ்சிருச்சு. உலகமே சிரிச்சிச்சு. நீ என்ன கிட்டத்தட்ட சிவகாசி வெடி மாதிரியே வெடிச்சிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னுச்சு. பலர் சொன்னாங்க இதெல்லாம் கண்டிப்பா முடியாது. எலான் மஸ்க் சொன்னார் நான் தோல்வி அடையலாம் ஆனால் என் முயற்சியை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. டெஸ்லா இன்னைக்கு வந்து டெஸ்லா தான் உலகத்துல மின்சார கார் உற்பத்தி உலகத்தையே மாத்திருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை விண்வெளித்துறையில புதிய வரலாறு படைச்சிருக்கு. கனவு என்பது நாம் தூங்கும் போது காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. நெப்போலியன் ஹில் இதே கருத்தை வேறு விதமா சொல்றாரு. டிசையர் ஃபெய்த் பிளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மிராக்கிள். டிசையர் பிளஸ் ஃபெய்த் பிளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மிராக்கிள். எப்போ ஒருத்தவனுக்கு தன்னுடைய ஆழமான விருப்பம், அது மேல ஒரு நம்பிக்கை, அது மேல ஒரு செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னா அவனால அற்புதத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதான். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன்ட்ட ஒரு கண்ணாடி நீரை கொடுத்தாரு. இது எவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு. கனமா இருக்கான்னு கேட்கிறாரு. இல்ல அப்படின்னாரு. அதே ஒரு நிமிஷம் பிடிக்க சொன்னாரு. பிரச்சனை இல்ல. 1 மணி நேரம் பிடிக்க சொன்னாரு. கை வலிச்சிச்சு. ஒரு நாள் ஃபுல்லா பிடிச்சிருந்தா கையே செயலிழந்துரும். பிரச்சனையும் இப்படிதான். அதை பத்தி நம்ம சிந்திக்கலாம் தப்புல. அதே பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நம்மள வாழ விடாது அப்படின்றதான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்று உலகம் வேகமா மாறுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறதில்ல, மனுஷனோட மனம். ஏஐ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும். ஆனா நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நாம தான் கண்டுபிடிக்கிறோம். ஏஐ அதுக்கு திட்டம் வேணா தரலாம். ஆனா செயல்படுத்த போறது நம்ம தான். சோ உங்களுக்குள்ளே அளவற்ற சக்தி இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு. சோ நம்ம இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 5 கேள்விகள், அதை மட்டும் நான் திருப்பி கேட்கிறேன். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவு என்ன? அதான் முதல் கேள்வி. அதை அடைய என்ன பயம் என்னை தடுக்கிறது? அந்த பயம் 3வது கேள்வி. அந்த பயம் உண்மையா அல்லது என் மனம் உருவாக்கிய கற்பனையா? 4வது கேள்வி. நான் நாளை முதல் மாறப்போகும் பழக்கம் என்ன? 5வது கேள்வி. என் வாழ்க்கை முடியும் நாளில் நான் முழுமையாக வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியுமா? சோ நெப்போலியன் ஹில் இந்த புக்ல வந்து 15 சாப்டர் கொடுத்திருக்காரு. ஆயிரக்கணக்கான சிந்தனைகள். ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். நீங்கள் உங்கள் மனதை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நண்பர்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையுது. அது இருள சந்திக்குது, மழைய சந்திக்குது, புயல சந்திக்குது. ஆனா ஒருபோதும் மண்ணை பார்த்து கேட்கறதில்ல, என்னை ஏன் புதைச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அது அமைதியா மேலே வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் மரமாகுது. இன்றைக்கு வாழ்க்கை உங்களையும் மண்ணுக்குள் புதைத்தது போல தோன்றலாம். பிரச்சனைகள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம். மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா நினைவு கொள்ளுங்கள், நீங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்மளுடைய சிட்டிசன் படத்துல வந்து அஜித் சொல்ற வார்த்தை 691 பேர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி நம்ம பிரச்சனைகள் நம்மளை புதைக்கல, நம்ம விதைக்கப்பட்டிருக்கோம். நெப்போலியன் ஹில்லோட சிந்தனையோட, வள்ளுவரோட 2000 வருஷத்தோட காலத்தின் அழியா ஞாலத்தோட சொல்லணும் அப்படின்னா,
எண்ணிய எண்ணாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நெப்போலியன் ஹில்லோட வரியோட சொல்லணும் அப்படின்னா, வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உங்கள் சிந்தனையால் உங்கள் சிந்தனையால், உங்கள் செயலால், உங்கள் ஒழுக்கத்தால், உங்கள் அன்பால், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்களே உருவாக்குங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி என்ப சகோதரரே. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அறியாமையில் இருந்து எழுந்திரு என்கின்ற மைய பொருளை சிந்தனை களமாக கொண்டது இந்த வார தொகுப்பு. அதில் இன்று ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசை நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஆசாரக்கோவை என்கின்ற அறம் சார்ந்த நூலின் சாராம்சத்தினை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்கின்ற நெப்போலியன் ஹில் அவர்களுடைய அற்புதமான நூலின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அற்புதமாக வெளிப்படுத்தினார்கள். வயதான ஒருவரிடம் அற்புதத்தை நீங்கள் காண்கின்றீர்களா உங்களது வாழ்க்கையில் என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது, நான் விழித்தது அதிசயம், எழுந்தது அதிசயம், ஒவ்வொரு செயல்களையும் செய்து வருவதும் அதிசயம், ஒவ்வொரு தருணங்களையும் அற்புதங்களாக பார்க்கின்றேன் என்று அந்த பெரியவர் கூறினாராம். ஆம், அற்புதங்கள் என்பது நம்மிலிருந்து விளையக்கூடிய ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கின்றது. மனிதன் தன் மனதை வெல்லவில்லை என்றால் வாழ்வியலில் அடுத்த படிநிலையை அடைவது சவாலான தருணமாக மாறிப்போகின்றது. சிந்தனைகளை மாற்றும் போது இயல்பாகவே அற்புதங்கள் நிகழ துவங்குகின்றன. சிறு வயதில் குழந்தையாக இருந்த அப்துல் கலாமிடம் உங்களுடைய கனவு என்ன என்று கேட்ட பொழுது வானத்தை தொடுவேன் என்றாராம். அதை பார்த்து பலர் புன்னகைத்தார்களாம். ஆனால் ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு விமானத்தை இயக்கிய விமானி என்கின்ற பெருமையை பெற்றவர் நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்பதை அன்பு சகோதரர் அவர்கள் சிறப்புரை வாயிலாக வெளிப்படுத்தினார். ஆம், பயம் என்பது எதிர்காலத்தை களவாடக்கூடிய ஒன்றாகவும் நமது கனவினை கொல்லக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. பயத்தை நாம் தொலைக்க துவங்கும் பொழுது நமக்குள் நாம் நமது கனவை அடையக்கூடியவர்களாக, துணிச்சல் உடையவர்களாக மாற்றம் பெற துவங்குவோம் என்பதையும் சிறப்புரை வாயிலாக அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு 10 வயது சிறுவன் மலை உயரத்தில் ஏறி நிற்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஊர் அவனை பார்த்து சிரித்ததாம். ஆனால் சில நாட்கள் கழித்து மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தானாம் அந்த சிறுவன். மலையும் மாறவில்லை,
உலகமும் மாறவில்லை. அவர்களை கேலி செய்தவர்களும் மாறவில்லை. ஆனால் அச்சிறுவன் தனது மனநிலை மாற்றத்தினால் உயரிய நிலையை அடைந்தான். நம்பும்போது நாம் நிற்கக்கூடிய உயரத்தை நம்மால் இந்த உலகத்தை மாற்ற இயலும் என்பதற்கான உதாரணமாக அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டார். எந்த ஒரு உயர்ந்த எண்ணமும் நம்மை அதை நோக்கி அழைத்துச் சென்று நம்பிக்கையூட்டி நம்மை உயர செய்கின்றது என்பதற்கு உதாரணமாக அரணிமா சின்ஹா அவர்களுடைய வாழ்வியலில் நடைபெற்ற சம்பவம் குறித்தும், ஒரு ரயிலில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக கால் துண்டிக்கப்பட்டவர் செயற்கை கால் பொருத்தி செயற்கை காலோடு முதன்முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய அந்த சம்பவம் குறித்து, காலை இழந்தாலும் தம்முடைய கனவை இழக்காமல் அடைந்தார் அந்த சிகரத்தை என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு தாயிடம் மகன் கூறினானாம், 34 மதிப்பெண் எடுத்து தோற்றுவிட்டேன் என்று. அவ்வாறு சொல்லாதே, வெற்றிக்கான மதிப்பெண்ணில் ஒரு மதிப்பெண் மட்டும் குறைந்துள்ளாய் என்று தன்னம்பிக்கை ஊட்டினாராம் அந்த தாய். நாம் நமது வாழ்க்கை பயணத்தில் எவ்வாறு நம்பிக்கை ஒளி ஊட்டக்கூடியவர்களாக நமது வாழ்வியலில் பயணிக்கின்றோம் என்கின்ற சிந்தனையை நமக்குள் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆம், வாழ்க்கை நம்மை சோதிக்கின்றது, கண்டிப்பதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக என்கின்ற மனநிலை உடையவர்களாக நமது வாழ்வியலில் பயணிக்க துவங்குவோம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வாய்ப்பாக எவ்வாறு மாற்றுவது என்கின்ற சிந்தனையோடு பயணித்த ஜப்பானியர்கள் தங்களது வாழ்வில் உயர்ந்து நிற்கக்கூடிய தருணங்களை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். ஆம், சுமக்கும் சுமை உங்களை உயர்த்துமா என்ற கேள்விக்கு ஆம், நீங்கள் கைவிடாமல் இருந்தால் நிச்சயமாக உயர்த்தும் என்று நெப்போலியன் ஹில் பதில் தந்தாராம். நமது வாழ்விலும் சுமையாக நினைத்து சோர்ந்து போகாமல் அடுத்த அடிகளை வலுவுடன் எடுத்து வைப்போம். 2 விதைகள் உதாரணத்தை அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டார். ஒன்று, நான் அப்படியே இருப்பேன் என்று சொன்னதாம். மற்றொன்று, மழை, காற்று ஒவ்வொரு எதிர்வினைகளையும் எதிர்கொண்டு முன்னேற துவங்கி விருட்சமாக வளர்ந்து நின்று பறவைகளுக்கு இடம் தரக்கூடிய சரணாலயமாக மாறியது. மற்றொரு விதையை கோழி கொத்தி தின்று கொண்டிருந்தது என்று அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். பயம் நமது பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கின்றது. இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்கின்ற தத்துவத்தை எப்பொழுதுமே நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆப்பிள் நிறுவனத்தில் ஏற்பட்ட அந்த சவால்கள் குறித்து, அவர்கள் முன்னேறிய விதத்தை குறித்து அன்பு சகோதரர் அவர்கள் பதிந்து கொண்டார். எந்த அளவிற்கு அலைபேசியை அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்கின்றோமோ, அதுபோல நமது மனங்களையும் நாம் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுதுதான் வாழ்வின் பயணத்தில், தீர்க்கமான பயணத்தில் நம்மால் பயணிக்க இயலும் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் நாம் கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் என்கின்ற வார்த்தை அந்த நிறுவனத்தின் பாதையையே மாற்றியது. உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக அவர்கள் கோலோச்சி கொண்டே இருந்த சூழலில் நாம் கற்றவர்கள் என்கின்ற மமதையை தகர்த்து நாம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் என்கின்ற வார்த்தை அவர்களது வாழ்க்கை பயணத்தை செதுக்கியது குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். நம் உள்குரல்களுக்கு, உள்ளுணர்விற்கு மதிப்பளிக்கும் பொழுது நமது வாழ்க்கை இன்னும் சிறப்பான வெற்றியை நோக்கிய பயணத்தை அமைத்துக் கொள்ளும் என்பதையும் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அமைதியான மனது, தெளிந்த சிந்தனை உடையவர்களாக நமது வாழ்வியல் பயணத்தை எதிர்கொள்ளும் பொழுது எந்த ஒரு இலக்கையும் எளிமையாக அடையக்கூடியவர்களாக நாம் மாற்றம் பெறுவோம். அதற்கு நம்மிடம் கற்றல், கற்றலை மறத்தல், மீண்டும் கற்றல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்முள் நெப்போலியன் ஹில் அவர்கள் வலியுறுத்துகின்றார். அதை நாம் செய்யும் பொழுது நமது வாழ்க்கை பயணம் சிறந்த ஒன்றாக இருக்கும். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால வாழ்க்கையில் நாம் மாற்றாத
விடயங்கள் என்ன என்பதை நாம் ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை நமது வாழ்வில் இடுகின்றோம் என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக வெகு சிறப்பாக அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். வலி நிறைந்த வாழ்க்கை, வலிமை நிறைந்த பயணத்திற்கும் சிற்பி ஒரு பெரிய பாறையிலிருந்து சிலையை வெளியே எடுக்கக்கூடிய நிகழ்விற்கு ஒப்பானதாக இருக்கின்றார். வலி இயற்கையின் மொழியாக இருக்கின்றன. கைகள் இல்லாத ஒருவர் 70 நாடுகளின் நம்பிக்கை பயணம் மேற்கொண்டதை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். வலியிடமிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த சிறப்புரை வாயிலாக குறிப்பிடுகின்றார். ஆசை மற்றும் வெற்றிக்கு இடையிலான பாலமாக விடாமுயற்சி இருப்பதை குறித்தும் சிறப்பாக குறிப்பிட்டார். KFC நிறுவனத்தினுடைய வளர்ச்சி குறித்தும் பகிர்ந்து கொண்டார். சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பேம்பு என்கின்ற மூங்கில் வகை ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சியுறாமல் அப்படியே இருக்கும். 5 ஆண்டுகள் கழித்து அதனுடைய வளர்ச்சி என்பது பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெற துவங்கும். 80 90 அடிகள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்மிலும் நாம் வளரவில்லை என்கின்ற மனப்போக்கை தவிர்த்து நம்மில் நாம் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் ஒரு உயரிய உயரத்தை அடைவோம் என்கின்ற மனப்போக்குடன் வாழ்வதற்கான வழிவகைகளை தேடுவோம். வருந்தக்கூடிய தோல்விகள் உங்களது வாழ்வில் நிகழ்ந்திருந்தால் அதுதான் உங்களது வெற்றிக்கான அடித்தளமாக நிச்சயமாக இருந்திருக்கும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தினார். வறுமை, தோல்வி, ஆன்மீகம் ஆகியவை வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கின்றன. ஒரு 2 சகோதரர்கள், ஒருவர் அப்படியே இருக்கின்றார், மற்றொருவர் 100 பேருக்கு வேலை கொடுப்பவராக மாற்றம் பெறுவதை குறித்த இருவர் வாழ்க்கையில் நடைபெற்ற வாழ்வியல் சம்பவம் குறித்தும் திருபாய் அம்பானி அவர்களுடைய வெற்றி குறித்தும் சிறப்பாக அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆம், தோல்வி வெற்றி என்னும் விதையை விதைத்துக் கொண்டே இருக்கின்றது என்பதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்வை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஆன்மாவின் பாதையாக உள்ளத்தில் வழி சிறக்கும் பொழுது காந்தியடிகளுடைய வாழ்வியல் குறித்து குறிப்பிட்டிருந்தார். விவேகானந்தர் தன்னை அறிதலே ஆன்மீகம் என்கின்ற வார்த்தையை குறிப்பிடுவதையும், நமது மனதை எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டிருப்பதே வாழ்விற்கான வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கின்றது என்பதையும், மன வலிமையே அசைக்க முடியாத வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கின்றது என்பதை குறித்தும், நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற வாழ்வியல் நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய நமது வாழ்வியல் நோக்கம் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு பயணிப்பவர்களாக நமது வாழ்வின் பாதை இருக்க வேண்டும். இலக்கில்லாத அம்பு போல நமது வாழ்க்கை இருந்து விடாமல் இலக்குடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தெளிவான வாழ்க்கையே வரமாக மாறி போகின்றது என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். 1950களில் பால் உற்பத்தியில் பின்தங்கி இருந்த இந்தியா தமது வளர்ச்சி பாதையின் வாயிலாக இந்தியா உலகத்தின் பால் உற்பத்தி மையங்களுள் சிறந்த ஒன்றாக பரிமாற்றம் பெற்றதை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு தானி ஆட்டோவில் ஏறிய பின்பு எங்கே போக வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர் கேட்டும் பொழுது, எங்கேயாவது செல்லுங்கள் என்கின்ற பதில் வந்த பொழுது, எங்கும் செல்லாது இறங்குங்கள் என்கின்ற வார்த்தை வந்ததாம். நமது வாழ்விலும் எங்கு செல்கின்றோம் என்கின்ற இலக்கற்ற ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் பயனற்ற ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. இயற்கையின் கணக்கோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பயணத்தை மேற்கொள்வோம். தாஜ் ஹோட்டல் 2008ஆம் ஆண்டு தாக்குதலுக்கு உள்ளான பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களின் காப்பீடு, கல்வி, வாழ்வாதாரம் ஆகியவற்றை ரத்தன் டாடா அவர்கள் எந்த அளவிற்கு சிறப்பாக மனிதநேயம் உள்ளவராக செய்தார் என்பதை குறித்த பகிர்தலையும் அன்பு சகோதரர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். மாமர விதை விதைக்கும் பொழுது மாம்பழம் கனியாகின்றது. எதிர்பார்ப்புகளை விதைக்கும் பொழுது வெற்றிகள் துவங்குகின்றன. ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் நாம் விதைத்துக் கொண்டிருந்தால் என்ன
கிடைக்கும் என்பதை கேள்வியாக வைக்கின்றார். அன்னை தெரேசா அவர்கள் நோயுற்றிருந்த ஒரு ஏழைக்கு உதவக்கூடிய அந்த சூழலை குறித்தும், அவர் மனித அன்பை சுவாசித்து இறந்ததாக அந்த நிகழ்வை பற்றியும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஆம், அன்பு, கருணை, மனிதநேயம், நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக நாம் மலருவோம். இது மனிதத்திற்கான தனித்துவம். ஏஐகளோ செயற்கை நுண்ணறிவோ இதை படைப்பதில்லை என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மனதை வெல்ல துவங்குவோம், அதன் மூலம் உலகையும் வெல்ல துவங்கலாம் என்பதற்கு ஒரு கதையினையும் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆம், கழுகு கோழி உதாரணம், மன்னர் பெரிய படையுடன் படையெடுத்து சென்ற நிகழ்வு குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஞானத்தின் பாதை என்பது முன் தயாரிப்பின் பாதையாகவும் பயத்தை களையக்கூடிய பாதையாகவும் இருப்பதை குறித்தும் நெல்சன் மண்டேலா வாழ்வியல் குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். அறிவின் வெளிச்சம் நம்மை எப்பொழுதும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதற்கு டெஸ்லாவின் உதாரணத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆம், சுமை சுமந்து கொண்டே இருக்காதே, அதை ஓரிடத்தில் நிறைய நிறைய சுமக்கும் பொழுது அதுவே அழுத்தமாக மாறி நாளடைவில் உன்னை அழிக்கக்கூடிய ஒன்றாகவும் மாற்றம் பெறுகின்றது. சுமைகளை சுகங்களாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை தேடி அவைகளை உமது வெற்றியின் வாய்ப்பாக கருதி அதை உமது வாழ்க்கையின் பாதையை நேர்படுத்து என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். இன்னும் நிறைய உதாரணங்களோடு இன்றைய நிகழ்வின் ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்கின்ற நூலின் சாராம்சத்தினை வழங்கிய அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் விவேக் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான சிறப்புரைக்கு விவேக் அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவு நிலா நித்யாதேவி, வணக்கம், நீங்க பேசலாம். நித்யாதேவி இருக்கீங்க? வணக்கம், என்னை கூப்பிட்டீங்களா? நீங்க பேசலாம். காலம் நீங்களும் அன்னை மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி, ஒவ்வொரு நாளும் அற்புதம். நல்ல ஒரு புத்தகம். இன்னைக்கு மதிப்புறு முனைவர் விவேகானந்தன் ஐயா வந்து எழுந்துருங்க, எழுமின் விழுமின், நம்ம லட்சியம் கைகூட வரை ஓய்வுடையாது என்று சொன்ன அந்த விவேகானந்தர் சொன்ன இன்னைக்கு எழுமின் அப்படின்ற தலைப்புல சரித்திரம் படைப்போம் நிகழ்வு. அனைவரும் அழகான ஒரு உரையை கேட்கணும்னு சொல்லணும். ஏன்னா நானும் அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும் பொழுது கவலைப்படக்கூடாது, அதுக்கப்புறம் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒரு சில விடயங்களை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும், கதையாகட்டும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நம்ம தான் கேட்க மாட்டோம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கு, சந்தேகம்தான், தேகம் முழுதும் சந்தேகம் வளருக்கு. பயம், அது வந்து பயத்தினாலேயே நிறைய லட்சியங்களை விட்ட கதை நிறைய இருக்கு. அந்த விஷயத்தையும் அழகா சொன்னாங்க. அண்ணே ஒரு மினி செஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பின்னோட்ட வரிகள் சொல்றதுன்றது அப்படின்னு. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வரி சூப்பரா இருந்துச்சு. இவன் எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குப்பா, இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி பண்றதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கா? என்ன மாதிரினா குண அதிசயங்களை, அன்பு, கருணை, இரக்கம், அதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு எதுவும் மிஷின் இருக்கா? அந்த மிஷினா நீங்க இருந்தீங்க சார் இன்னைக்கு, அதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அற்புதமான நாளாத்தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத நெப்போலியன் ஹில் என்ன சொல்லிட்டார், கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அந்த புத்தகத்துல கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை? இது பெரிய உளவியல் ரீதியான புத்தகங்கள் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கும். அதுல பரவாயில்ல, நல்லது, மோசம், மிக மோசம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நல்ல தகவல் சொன்னீங்க.
மென்மேலும் வளர வேண்டும். உள்ள இறைவன் எல்லா வளமும் நலம் தர வேண்டும். ஒவ்வொரு நாளையும் அற்புதமா மாத்திட்டீங்கன்னு சொல்லணும். நன்றி, வணக்கம். ரைட்டு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோர்த்து முதுகுதண்டு நேர வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா விவேக் அவங்க பேசினதை என்னால் ஒரு கேட்க முடியாத ஒரு தருணம். ஏன்னா நாங்கள் திருப்பதிக்கு போகிறதுனால அந்த நேரத்தில் வீட்டிலேருந்து வந்து ட்ரெயினை பிடிச்சி ஏறி இப்போ உக்காந்துட்டேன். அதனால தான் அவையில் வந்து நான் வரவும் கொஞ்சம் லேட்டாச்சு. ஐயா ஆரோக்கிய பிளேட்டா பேசினதை பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் பின்னூட்டத்தில் கேட்கலான்னு இருக்கிறேன். விவேக் ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. நாங்கள் இப்போ வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து நாளைக்கு கல்யாண நாள். திருப்பதியில் போயிட்டு இறையாற்றல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது போகிறோம். நாளைக்கு நான் உங்களை எல்லாம் அங்கேருந்தே வாழ்த்துறேன். அதெல்லாம் பெரிய கொடுப்பினை. தவறாமல் நீங்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கணும், கேட்கணும். நன்றி. நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. எல்லாரும் கூட்டமாக இருக்கிறதுனால பேச முடியல, அதனால தான் மெதுவாக பேசுகிறேன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க. 58வது கல்யாண நாள். நன்றி அம்மா. இன்னைக்கு 58வது கல்யாண நாள்னு சொன்னீங்களா? சரியா கேட்கலாமா? அம்மா சொன்னது வேற யாருக்காவது கேட்டுச்சான்னு தெரியல, எனக்கு சரியா கேட்கல. நன்றிங்கம்மா. அருள் சேவியர் அம்மா பேசுறீங்களான்னு தெரியலம்மா, கேட்கல. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 58வது கல்யாண நாள் தான் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. நீங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவீங்க. அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் 58வது திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். விந்திய கௌரி அம்மா இருக்காங்க, நான் எனக்கு முன்னாடி அவங்க பேசுறாங்க. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.
எழுமின் ஒவ்வொரு நாளும் அற்புதம். இந்த தலைப்புல முனைவர் விவேக் ஐயா அருமையா பேசுனாங்க. நம்ம எழுவதே அதிசயம்தான் உண்மைக்கே. இரவுல தூங்குறோம், என்னென்னவோ விழித்த போதுதான் உயிரோட இருக்கோம் அப்படின்னு நினைப்பு வருது. அதுவே அதிசயம்தான். மனமகிழ்வோடு நம்ம பணிகளை செய்யும் போது அதுவும் வியப்பத்தான் தருது. சாதனை படைக்கும்போது மன நிறைவா இருக்குது. ஐயா சொன்னாங்க, நம்ம மரணத்திற்கு முன்பு நல்ல வண்ணம் வாழ்ந்தோமா அப்படின்னா அதற்கான நல்ல செயல்களை நம்ம வாழும்போது செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சோன்னா நிச்சயமா யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யலை, நம்மளால் ஆன உதவிகளை செஞ்சுருக்கோம். பெரும்பாலும் யாரையும் கஷ்டப்படுத்தலைன்றப்போ நிம்மதி பிறக்கும். அடுத்து நம்மளோட எண்ணம், சொல், செயல் இது எல்லாமே நன்மைக்கானதா இருக்கணும். மன வலிமை இருக்கணும். அதற்கான வாழ்வியலை எல்லாம் சொன்னாங்க. நெல்சன் மண்டேலா பற்றியெல்லாம் சொன்னாங்க. வெறுப்பை நான் சிறைச்சாலையிலே விட்டுட்டு வந்தேன்னாங்க. அது உண்மைதான். அவர் சொன்னதை இன்றைக்கு நாம் அனைவருமே எடுத்துக்கலாம். எப்படின்னா, யாராவது நம்மளை வருத்தப்பட வச்சுருந்தா வெறுக்கிறோம், அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நாம் தான் அதை சுமந்துக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ தவறு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவங்க குணம் விட்டு தள்ளுன்னு நம்மளோட கடமைகளை, நம்மளோட நல்ல குணத்தை நம்ம எப்பயுமே தக்க வச்சுக்கணும். கவலைகளையும் இந்த மாதிரி வெறுப்பு, பழி வாங்கிறது இதெல்லாம் சுமந்துக்கிட்டே இருக்கவே கூடாது. அது தேவையில்லாத ஒன்று. இது போல் நம்ம கெட்டதையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் விழிப்பாக இருக்கணும். விவேக் ஐயா சொன்னதில் நிறையா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்துச்சு. அதை நம்ம கடைபிடிப்போம். அதுதான் இந்த தளத்தோட முக்கியமே. விவேக் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் ஐயா. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு 58வது பிறந்த நாள் திருமண நாள்னு சொன்னாங்க. வாழ்த்துகள்மா. நீங்க தினம் தினம் எல்லோரையும் உங்களுடைய வாழ்த்துக்களால் ஆசீர்வதிக்கிறீங்க. இன்றைக்கு எங்களுடைய எல்லோருடைய வாழ்த்துக்களும் நாங்க அன்போட பகிர்ந்துக்கிறோம்மா. இன்னும் பல திருமண நாட்கள் நாம் எல்லாருமே இப்படி சேர்ந்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இறையருள் நமக்கு கொடுக்குமா. வாழ்த்துகள்மா. ஐயா கிட்டையும் சொல்லுங்க, எங்க எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்கம்மா. அருள் சேவியர், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். அம்மா வாழ்த்துக்கள். நாளைக்கு திருப்பதியிலிருந்து அங்க இறையர்களை பெற்று நான் வாழ்த்துக்கள் அங்கிருந்தே கொடுக்குறேன், வாங்கிக்கங்க தவறாம அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களை வாழ்த்துறதுல அவ்வளவு பிரியம் அவங்களுக்கு, எல்லாத்தையும் வாழ்த்துறதுல. இன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். ஐயாவுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு. இன்று அருமையான ஒரு தலைப்பு. அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அற்புதமான ஒரு உரை. ஒரு முதல்ல கேள்வி கேட்டார், அற்புதம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்ட்டு. இதுல அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் இதெல்லாம் ஒன்னா அப்படி வச்சு பார்க்கும்போது அற்புதங்கிறது நமக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்குது இல்லையா? அற்புதமா இருக்கட்டும், அதிசயமா இருக்கட்டும், ஆச்சரியமா இருக்கட்டும், ஒரு நூலிலே தான் வித்தியாசம் அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும். அற்புதம் நமக்கு ஒரு நன்மையை தான் தரும் இல்லையா? அந்த நன்மை நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னா நமக்கு 1 கிலோமீட்டர் தூரத்திலே கிடைக்குது. அதுதான் அற்புதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு உதாரணத்தை கூட எப்படி சொல்லலாம்னா, அதாவது ஒரு ட்ரெயின் 10 மணிக்கு போனோம், அன்னைக்கு ஏதோ தயாராகிற நிலையிலயோ இல்ல போற வழியிலயோ டிராபிக்லயோ ஏதோ லேட் ஆகி போச்சு.
அங்க ரீச் ஆகுறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுறதுக்கு 10 மணிங்கிறது வந்து ஒரு 10 ஆகி போச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஆட்டோலயோ எங்கேயோ போகும்போது நம்ம நினைப்போம், போச்சுடா ட்ரெயின் போயிடுச்சுடா, அவ்வளவுதான். இந்த ட்ரெயின் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த ட்ரெயின் 5 மணி நேரம் கழிச்சுதான், அவ்வளவுதான் போ அப்படின்ட்டு நம்ம அந்த தூண்டு போய் மாதிரி ஒரு வெப்சைட் இருப்போம். ஆனா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போவோம்போ அன்னைக்கு பார்த்து அந்த ட்ரெயின் வந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, வாடா. அந்த மாதிரி ஒரு அற்புதமா இருக்கும். அதை நான் அற்புதமா கருதுறேன். அதே மாதிரி அதிசயம்ங்கிறது வந்து நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அது ரொம்ப மிராக்கள், ஒரு பெரிய மிராக்கள். இது நடக்கவே நடக்காது, ஆனா நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு காட்சி. இந்த மாதிரி அற்புதம் அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு, அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னதுக்கு அறிவு நிலா நித்யாதேவி அவர்களும் நடந்திருக்கும், சிறப்பு. ஆனா ஒவ்வொரு நாளும் அற்புதம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையான ஒரு இது உணர்வு என்னன்னா அந்த பயம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை காரணம், ஒரு ஒரு வளர்ச்சிக்கு வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது ஒரே ஒரு காரணம் வந்து பயம் மட்டும்தான். ஏன்னா நம்ம எதையுமே சந்திக்காம அது என்னன்னே தெரியாம நம்ம ஒரு முடிவே எடுக்காம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம ஒரு பயந்துகிட்டு இருந்தா நம்ம வளர்ச்சி பாதையில போக முடியாது. இறங்கி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே அனுபவம் தான். ஸோ அனுபவம், தோல்விங்கிறது வந்து வெற்றியின் முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதையுமே தோல்வி அடைஞ்சிருச்சுன்ட்டு அப்படியே பின்வாங்காம அதுல இருந்து கிடைக்கின்ற அனுபவங்களை நாம எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் இது. அது எப்படி அந்த அம்மா வந்து ஒரு 36 மார்க் பாஸ், 35 மார்க் தான் எடுத்தான் அப்படிங்கிறப்ப அவன் தோத்துட்டான், நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு வருத்தத்துல இருக்கும்போது அம்மா வந்து நீ தோக்கலடா, வெற்றிக்கு வெற்றிக்கு இன்னும் ஒரு ஒரு மார்க்கு தான் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை வந்து விதைக்கிறேன். ஸோ அதுல வந்து தோலாம அது வெற்றியின் பக்கத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டியதான். ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த அனுபவம் கிடைக்கும். அது பயம்ங்கிறது வந்து இந்த சசிகுமார் அடிக்கடி சொல்லுவார், எதையுமே பரிச்சயப்படாத பரிச்சயப்பட்டுருச்சுன்னா அந்த பயம் போயிடும். இப்ப முதல்ல நல்லா அந்த கேஸ் வந்தப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பத்த வைக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு, ஏன்னா அது வந்து ஆஃப் இருக்கும், அதை அமுக்கி அப்படியே திருகணும், சிம் இருக்கும், அதுக்கு நடுவில் பெருசாயிடும். அது கேஸ் எடுப்பு வரும்போது நம்ம ஸ்டவ் அடுப்புலயே பத்த வச்சு இந்த கேஸ் புதுசா வந்தோடனே கொஞ்சம் வெடிச்சிருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவோம். அந்த ஆஃப்ல இருந்து அதை அமுக்கி அது திருகின உடனே அந்த கேஸ் அப்படியே பரவும். அந்த 2-3 செகண்டுக்குள்ள பத்த வைக்கணும். அது பத்த வைக்க புக்குன்னு அப்படி ஒரு பெருசா அந்த ஒரு பயம் உணவு. அப்புறம் நாளாக எதையுமே பரிச்சயப்படாத போதுதான், பரிச்சயப்பட்டுச்சுன்னா அந்த பயம் போயிடும். அது எல்லா உதாரணங்களையும் சரி, சைக்கிள் ஓட்டுறதுல இருந்தாலும் சரி, நீச்சல் அடிக்கிறதா சரி, பரிச்சயப்பட்டுச்சுன்னா அந்த பயம் போயிடும். பரிச்சயப்படாம இருக்கும்போது அந்த உணர்வு பேர் தான் பயம். அது மாதிரி எந்த செயலை செய்யும் போதும் நம்ம இறங்கும் போது ஒரு ஒரு தடுமாற்றம், ஒரு இது இருக்கு, ஜர்க் இருக்கத்தான் செய்யும். அது நம்ம அனுபவமா எடுத்துக்கணும். அதன் மூலமா நம்ம அதை கத்துக்கிட்டு அதன் மூலமா அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கறத பார்த்து அது மாதிரி நகரணும். நல்லா உரை முழுவதுமே அந்த நெப்போலியன் ஹில் வந்து அவ்வளவு அழகா சொன்னாரு. அதுக்கும் திருவள்ளுவர் திருக்குறளையும் எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ட்டு நிறைய குறளையும் அடிக்கொடித்து காமிச்சாரு விவேக் அவர்கள். அன்னை தெரசா, மனித நேயம், இரக்கம், அன்பு. என்னதான் அன்பு செல்வம் இல்லாதான் வச்சிருந்தாலும் அன்பு இல்லைன்னா அது பயனற்றது இல்லையா? அதனால அது நிறைய கோர்வையா நிறைய உதாரணங்களோட சொன்னாரு. சிறப்பா இருந்தது விவேக் அவர்கள்.
மாதம் மாதம் ஏதாவது இப்ப இந்த புத்தகத்தை எடுத்திருக்காரு. சிறப்பான உரையா இருந்தது இன்று. அற்புதம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். அதை நம்ம மனதார நினைக்கணும். எதையுமே எதிர்மறையா நினைக்காம நேர்மறையா நினைச்சிட்டு கொடுப்பதிலே ஆர்வத்தை காட்டணும். சிறப்பா வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ட்டு அருமையா முடிச்சாரு. விவேக் அவர்களுக்கு, முனைவர் விவேக் என்ன சொல்லணும், முனைவர் விவேக் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆர்கியூபிள்டஸ் அவர் அருமையா தொகுத்து வழங்கினாரு. அவர் உரை முழுவதுமே அழகா தொகுத்து வழங்கினாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். கற்ப ஒளியமாகும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதம். சரித்திரம் படைப்போம் தளம் பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. ஆம், சரித்திரம் படிப்பும் தளத்தை உருவாக்கிய அன்பர்கள் முதல் அற்புதம். அதற்கு பின்பு இன்று நம்மிடையே உரையாற்றிய முனைவர் அன்பு ஐயா விவேக் அவர்கள் அடுத்த அற்புதம். இதில் பங்கேற்ற அனைத்து அன்பர்களும் உண்மையிலேயே அடுத்தடுத்த அற்புதங்கள். இப்படி அற்புதமான ஒரு அற்புதங்களை இன்றைய தலைப்பில் கொண்டு வந்து சேர்த்த அன்பு உறவுகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஐயா அவர்கள் முதல்ல வந்து விதைகள் எப்படி பூமிக்கடியில் இருட்டுக்குள்ளே புதைந்து பின்பு வெயிலில் வந்து விருட்சமாக எப்படியெல்லாம் பயன் தருகிறது மரமாக மாறி என்பதை ரொம்ப அழகா ஐயா அவங்க சொன்னாங்க. இதை வந்து வரலாற்று ஆவணங்களோடு ஒப்பிட்டு நவீன இப்பொழுது உள்ள தொழில்நுட்பத்தோடும் ஒப்பிட்டு அழகா ஐயா சொன்னாங்க. இப்புள்ள தொழில்நுட்பத்தை ஏன்னா ஐயா அவர்கள் தொழில்நுட்பத்துல பயணிக்கிறவங்க. இப்போ வந்திருக்கின்ற இந்த ஏஐ என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சமூகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால் கண்டிப்பாக அன்பை தர முடியாது. அதை நாம் மனிதர்களாகிய நாம் தான் அதை உணர்ந்து செயல்முறைப்படுத்த வேண்டும். இப்படி அன்புதான் இந்த உலகத்தை உண்மையிலேயே ஒரு மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். அதனால் அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்ற அற்புதமான அந்த வரிகளுக்குங்க அன்புதான் இந்த உலகத்தை மாற்றும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொண்டு, அதே போன்று மிகப்பெரிய ஆளுமை, முக்கியமாக இந்த டாடா ஐயாவை பத்தி உண்மையிலேயே சொன்னாங்க. நாம் இந்த சமூகத்தில் எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். நான் ஒன்னே ஒண்ணு, நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்த போது ஒரு நிகழ்வு உலகம் பூராகவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுல தொட்டிப்பட்டி எல்லாம் அவருடைய இறந்த நாளை கொண்டாடி அந்த நிகழ்வை பார்த்திருக்கிறோம். அடுத்து நான் பார்த்தது டாடா ஐயாவுடைய இரவு. நான் அந்த சமயத்தில் ஒரு கடற்கரை கிராமத்தில் பயணிக்கக்கூடிய சூழல். அந்த கடற்கரை கிராமத்தில் உள்ள குடிசைகளில் எல்லாம் ஐயாவுடைய அந்த டாடா ஐயாவுடைய போட்டோவை வைத்து அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த சூழலை பார்த்தேன். உண்மையிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வாழ்க்கையில், ஏன் இந்த எளிய மனிதர்களிடத்தும் அவர் இடம்பெற்றிருந்தார் என்பதை அன்றைய அவருடைய இறப்பு நாளின் போது பார்க்க முடிந்தது. இப்படி அதே மாதிரி ஐயா நெல்சன் மண்டேலாவை பத்தி ஐயா சொன்னாங்க. அவர் சிறைவாசம் 27 வருட கால சிறைவாசத்தில் இருந்து அந்த வெறுப்பையெல்லாம் நான் சிறையிலேயே விட்டு வெளியே வந்து விட்டேன் என்று சொல்லி அற்புதமாக இந்த நிகழ்வை வழிநடத்தி சென்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, நான் ஏன் பிறந்தேன்,
நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா. அடுத்து நமது தளத்தின் அற்புதம் அம்மா அவர்களுக்கு, விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கு இன்றைய திருமண நாள் நிகழ்வு. நம்மை ஒவ்வொருவரையும் இந்த பிரபஞ்சத்தையும் என்றுமே வாழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு மாமனிதர் அம்மா விஜயகுமாரி அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் இன்ற திருமண நாளில் அனைத்து வளங்களுடன் இதுபோன்று எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் அனைவரும் வாழ்த்தக்கூடிய சூழ்நிலையில் அம்மா அவர்கள் வாழ வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். இன்றைக்கு நம்ம தளத்துல பயணிக்கிற மோகன சுந்தரம் அவர்களுக்கும் பிறந்த நாள். அவர் இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்தாரு, நான் அழைப்பும் கொடுத்திருந்தேன். இணைய சவால் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சமீப காலங்கள்ல கொஞ்சம் அழைப்பு கொடுக்கும்போது வரமாட்டேங்குது. நம்மளோட ப்ரொஃபைல்ல போய் பார்க்கும்போது தான் சில சமயம் தெரியுது. அதனால எல்லோருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம். அப்படி அழைப்பு வரலன்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ல போய் அக்செப்ட் இன்வைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேசவாங்க. நன்றி அனைவருக்கும். மோகன சுந்தரம் அவர்களுக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். விவேக், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பேசுறீங்களா? விஜயகுமாரி அம்மா பேசுறாங்களான்னு தெரியல, குரல் கேட்டு. ஐயா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. மோகனசுந்தரம் ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நீங்க கேட்கலன்னு சொன்னீங்க, என்ன கேட்கலாமா உங்களுக்கு? நன்றிங்கம்மா. என்னங்கம்மா? கேட்கலன்னு சொன்னீங்களே, இல்லம்மா, நீங்க 58வது பிறந்த நாள்னு சொன்னீங்க இல்லையா, அது திருமண நாள் அது சொல்றீங்க. இல்ல இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கும் போது கேட்கலாமா? அதுக்கப்புறம் கேட்டுச்சு, உங்களோட வாழ்த்து கேட்டுச்சுங்கம்மா. நீங்க பேச ஆரம்பிக்கும் போது மட்டும் கேட்கலாமா? எனக்கு இணைய சவாலான்னு தெரியல, கேட்டுச்சுங்கம்மா. உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கம்மா. நன்றி. மீண்டும் ஒரு முறை விஜயகுமாரி அம்மாக்கும் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். நன்றிங்கம்மா. விவேக், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாளை மாற்றி கொடுத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. முதலில் நம்மளுடைய பின்னூட்டம் முடித்து நம்மளுடைய ஆரோக்கியப்பட்ட சகோவுக்கும் நெறியாலை செய்து நம்மளுடைய கற்பவழி தோழருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய நம்ம விஜயா அம்மாவுக்கு நாளைக்கு திருமண நாள். அவங்க நீண்ட வருடங்கள் அந்த தம்பதிகள் ரொம்ப சிறப்பா தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து எங்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய இந்தியா கூறியம்மா, அப்புறம் சேவியர் சார், அப்புறமா கடைசியா நம்ம பேசின நம்மளுடைய ராமச்சந்திரன் ஐயா, அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா இந்த நமக்கான ஒரு அற்புதத்தை நம்மளால நிகழ்த்த முடியும் அப்படின்னு இந்த புத்தகம் நமக்கு எடுத்து வச்சிருக்கு. அதுல இருந்து நமக்கு பிடிச்ச கருத்துக்களை எடுத்து நம்ம அதை வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய சரித்திரங்களை படைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. மோகன சுந்தரம் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.
மிக்க நன்றிங்க விவேக். விவேக் அவர்களுடைய சிறப்புரைக்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நெஞ்சம் அப்படின்ற ஒரு புதிய நண்பர் இன்னைக்கு இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களை நிறைய குறுஞ்செய்திகளாக பகிர்ந்திருக்கிறாரு. விவேக் அவர்கள் அருமையாக உரையாற்றுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரித்திரம் படைப்போம் தளத்தின் ஹோஸ்ட் அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசுகிறார், அவருக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. மிகவும் அருமையாக பேசுகிறீர்கள் தோழரே, தங்களுக்கு மிகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். பல வாழ்க வாழ்கவே நீடூழி பல்லாண்டுகள் வாழ்கவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற பல செய்திகள் ஓடும்போது வைர மாதிரி மிகவும் சிறப்பான அறை தங்களுடையது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட நெஞ்சம் அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.